அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வந்து வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க திட்டம் போட்டு செயல்படுவாங்க. எந்த ஒரு அவசரமாக செஞ்சு முடிக்கணும், உடனடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து இங்கே இருக்கும். ஏன்னா இதில் வந்து பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் குதிரையோட வேகம் கொண்ட நட்சத்திரம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு பணவரவை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறாருங்க. சனி பகவான் இருக்கிற இடத்துக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாருங்க. பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலனை கொடுப்பாரு. அதனால சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போ விரய செலவுகள் கட்டாயம் நடக்கும். அது மீனம் வீடு அப்படிங்கிறனால குருவோட வீடுங்க. குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்க விரய செலவை சுப விரய செலவா மாற்றி கொடுப்பாரு. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல், அதே வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் விலகி இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. உத்தியோகத்துக்காக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம். அங்கேயே நான் வந்து பிஆர் ஆகணுங்க, சிட்டிசன்ஷிப்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உடனே கிடச்சிடாது. ஒரு சின்ன தடங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமில் கம்பல்சரி கிடச்சிரும். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் உங்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கோங்க. ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அமையில நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்கனவே கட்டின வீட்டை, அதுவும் நல்ல ஒரு அழகான வீட்டை கொஞ்சம் கம்மியான விலை கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாங்க பாதத்தில் ஒரு வலி, ஒரு எரிச்சல் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சரியாயிரும். ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லபடியான உங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா, நைட்டு எப்பயுமே சீக்கிரம் தூங்க போயிடணுங்க. காலையில் நேரமாக எந்திரிக்கணும். ஒரு 40 நிமிஷமாவது உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணுங்க. என்ன
என்னைக்கும் வந்து நாளைக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒத்தி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வர 2.5 வருஷம் கூட இல்லைங்க, 7.5 வருஷமுமே உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. இது நல்ல விஷயங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. அதாவது எல்லாரும் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டா கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த வாக்கு நிறைவேற்ற முடியலங்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டென்ஷன் ஆயிரும். ஏன்னா சொல்ல காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. அதனால் உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய பேர்டன் ஆயிரும். அதனால் வாக்கு கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அந்த வருமானத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் நீங்கள் இந்த சமயத்தில் கொண்டு வந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்க கண் காது மூக்கில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும். இஎன்டி டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்துலேயும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா எளிதில் ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது நபரை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெருசாகி அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வர மாதிரியான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பேசும்போதும் அது ரெக்கார்ட் ஆகி அது வந்து ப்ளே பண்ணி கேட்டு அதில் சில சிக்கல்கள் வர மாதிரியான சூழல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2.5 வருஷம் நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நிதானித்து பேசுகிறது உங்களை பெரிய சிக்கல்கள்ல இருந்து உங்களை வந்து காப்பாற்றிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ அதாவது ரொம்ப நாளாக உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரங்க, தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். அதனால் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சி உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன கடனாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் கிடச்சி அந்த கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக தகுதிக்கு மீறி கடன் வாங்கி இந்த சமயத்தில் மாட்டிக்க கூடாதுங்க. இப்போ வந்து வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபாய் தான் அங்கே இருக்குது, நாங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டலான் இருக்கோம்னு நினச்சிட்டு அது 80 லட்சமாக மாற்றி கடனில் போய் சிக்கிக்காமல் இருக்கணுங்க. அதனால் தெளிவாக உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு இந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் சம்பவங்களுக்கு ஏதாவது இவ்வளோ நாள் இருந்து ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் இக்காரணத்தை கொண்டும் இந்த சமயத்தில் நீங்களாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல நல்லாவே இருந்தால் கூட நமக்கு இதுவாக இருக்குமோ, இந்த பிரச்சனையாக இருக்குமோ, நமக்கு தலையில் தலை வலிக்குதே, நமக்கு பிரெயின் டியூமராக இருக்குமோ, வயிறு வலிக்குதே, வந்தால் நமக்கு இறப்பை கேன்சராக இருக்குமோ, இந்த மாதிரி அதீத கற்பனைக்குள்ளே போவீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, பயப்படாதீங்க. கற்பனை வந்து அதிகம் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. தனது 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் அப்படின்னா தந்தையை சொல்லக்கூடிய இடம், பாக்கியங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்தை பார்க்கறனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகக்கூடிய அமைப்புங்க. ஆனால் புதுசாக இப்போ எதுவும் அப்பா என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. உங்கள் சைடில் இருந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பணிவாக சொன்னீங்கன்னா சரியாக இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த சமயத்தில் சரியாகும். நீங்களா புதுசாக இந்த சமயத்தில் எந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் கிளப்பாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்புங்க. நிறைய பயணங்கள் போவீங்க, அதனால் அலைச்சலை நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க.
அதுவும் 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறனால ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வயதான அவங்க யாராவது படுத்த படிக்கையாக 3 மாதமாக இருக்காங்க, 5 மாதமாக இருக்காங்கன்னா இந்த சமயத்தில் அந்த 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறனால அவங்க வந்து இறைவனடி சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதுவும் 9 வெளிநாடு, 10 வந்து தொழில். அப்போ தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் உத்தியோகம், 9, 12 வெளிநாடு. அப்போ உத்தியோகத்துக்காகவும் வெளிநாடு போய் அதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரைய சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க. அதே உங்களோட முதல் குழந்தையோட அடிப்படை கல்வியை பற்றி இந்த சமயம் நிறைய யோசிப்பீங்க. 2வது குழந்தை, அது வளர்ந்த குழந்தை உங்களுக்கு 2வது குழந்தையா இருந்ததுன்னா அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அப்பாவோட ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உடல்நிலை சரியாகும். ஏன் அப்படின்னா 9, 12 சம்பந்தம் இருக்குங்க. 9 அப்பா, 12 ட்ரீட்மெண்ட்டு. 12ங்கிறது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம். அப்போ அவருக்கு ஏதாவது உடல் தொந்தரவுனா நீங்கள் வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த உடல்நிலையும் சரியாகுங்க. சனி பயிற்சியை இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுறது, கம்பளி தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமை தோறும் வந்து அனுமன் சாலிசா பாடல் கேட்குறதும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.